ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து டெசரி பில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டெசரி பில்லை வந்து என்ன மாதிரி வாங்குறோன்னு சொல்லி பார்ப்போம். அந்த டெசரி பில் வந்து நம்ம சாதாரணமாக வந்து டிரெக்டாக வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து வாங்க இயலாது. அதாவது பிணை முறி என்று சொல்லி சொல்லுவோம். இந்த பிணை முறியில் ஒரு இதாக, அதாவது இந்த பிணை முறியை வாங்குறதால என்ன அட்வான்டேஜஸ், ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் என்ற விடயங்களையும் பார்ப்போம். ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லேயும் இருக்கிற பெர்சன்டேஜை விட வந்து இந்த டெசரி பில்லை வாங்குறதால ஒரு 2 அல்லது 3% வந்து அதிகமாக இருக்கும் இந்த டெசரி பில்லை நீங்கள் வாங்குறதால. அடுத்து இந்த டெசரி பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இஷ்யூ பண்ணும். அதனூடாக அவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து வித்தியாசமான பெர்சன்டேஜுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 20 மார்ச் 2025 இந்த மாதம் ஒரு 5 நாளைக்கு முதல் இந்த டெசரி, அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், 7.50%, 7.4%, 8.2% இந்த வீதங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 1, 2, 3 டெசரி பில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோட்டல் பெறுமதி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் பெறுமதி 23,380 மில்லியன் பெறுமதியான பணத்தை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையாக இருக்குது. அந்த பணத்தை வந்து பெறுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், சென்ட்ரல் பேங்க் வந்து மற்ற பேங்குகளுக்கு வந்து இந்த டெசரி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க இந்த வட்டி வீதத்தில். அதாவது எந்த பேங்காக இருந்தாலும், அதாவது அரசாங்கம் பியூசியாக இருக்கலாம், அல்லது பீப்புள்ஸ் பேங்காக இருக்கலாம், அல்லது இலங்கையில் இருக்கிற எந்த தனியார் வங்கிகளும் வந்து இந்த டெசரி பில்லை வந்து வாங்கலாம். மொத்தமாக வாங்குறதில்ல, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வாங்கலாம். வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதை வந்து பப்ளிக்கு வந்து விற்பாங்க. பப்ளிக்னு சொல்கிற நாம வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த குறித்த வங்கிகளில் போய் இந்த டெசரி பில்லை வந்து நம்ம வாங்கலாம். ரைட், அது என்ன ப்ரொசீஜர்ன்ற விடயங்களையும் வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது சென்ட்ரல் பேங்கினுடைய வெப்சைட். இதில் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் வந்து அவங்க இஷ்யூ பண்ண டெசரி பில் வந்து டீட்டெயிலை வந்து இதை பார்க்கலாம். அது என்ன மாதிரி முடிவடையும் என்ற விடயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றா வந்து பார்த்து கொண்டு போவோம். இது வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து தொடர்ச்சியாக வந்து டெசரி பில்லை இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு பேங்கும் வந்து வாங்கி எடுக்கும். இந்த விடயம் வந்து பேசிக்கான அடிப்படை. இதில் அதுக்குரிய ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து அவங்க சென்ட்ரல் பேங்கால் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து பிஓசி என்ன மாதிரி மக்களுக்கு இந்த டெசரி பில்லை கொடுக்குது, இதில் வந்து எப்படி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற விடயத்தை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெசரி பில்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சொல்லுவோம். ஒரு 1 இயருக்குள்ளே வாரது, சில விட அதை விட கூடையும் கொஞ்சம் போகலாம். பெரும்பாலும் 1 இயராக தான் இருக்கும். இதில் வந்து 30 நாள், 60 நாள், 365 நாள் என்ற காலப்பகுதியை வந்து இருக்கும். 1 வருஷம், 6 மாதம், 3 மாதம் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணப்படும். 365 நாள், அது 364 நாட்கள் என்று வரும். அடுத்தது வந்து நார்மலாக வந்து மற்ற பெறுமதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு விடயம் இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், 1 லட்சம் ரூபா நீங்கள் டிபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் அப்படி இல்லை, இதுக்கு ரிப்பீட்டாக வந்து ஆப்போசிட்டான விஷயம் இருக்கும். அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபா பெறுமதியை ஒரு வருடத்துக்கு முதல் எடுக்கணுமாக இருந்தால், இப்போ எவ்வளவு நீங்கள் 95,000 ரூபா நீங்கள் டிபாசிட் பண்ணால் 1 லட்சம் ரூபா வந்து நீங்கள் 365 நாளைக்கு பிறகு எடுக்கலாம் என்ற கன்செப்ட் கூடாகத்தான் வந்து இந்த விடயம் இருக்கும். அதை நான் ஈஸியாக வந்து கமர்ஷியல் பேங்கினுடைய ஒரு கால்குலேட்டர் ஒன்று இருக்குது, அதனூடாக காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட்லெஸ் ஃபார்ம் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த விடயம் சொல்லுவானது. அடுத்தது வந்து அதாவது இந்த நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று அப்ளிகேஷன் வந்து டெசரி பில்லை வாங்கணுமாக இருந்தால் வந்து அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாயிண்டாக 2 அல்லது 3 பேர் கூட சேர்ந்து வாங்கலாம், அல்லது ஒரு கம்பெனி வாங்கலாம், அல்லது ஒரு என்ஜிஓ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது கிராமங்களில் இருக்கிற சில சமூக அமைப்புகள் யார் வேணாலும் இந்த வாங்கிக்கொள்ளலாம். சில விடயங்கள் இருக்குது. இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு என்ஜிஓஸ் உண்டு, லோக்கல் என்ஜிஓ உண்டு, அதாவது தனியாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வந்து தங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 1 மில்லியன் காசு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து ஒரு மாதாந்த தேவைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் தேவை. ஆனால் மிகுதியை வந்து இந்த டெசரி பாண்ட் போன்றவை வாங்குறதுனூடாக ஒரு அடிஷ்னலான ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்,
இது சாதாரணமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ என்ற விடயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ட்ரெஸரி போன்ற சர்டிஃபிகேட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ரைட். இதில் பெனிஃபிட் என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஹை செக்யூரிட்டி. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஷேர் மார்க்கெட்டையோ அல்லது வேறு இதுகளில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே நம்மளோட பணத்துக்கு என்ன நடக்கும் சிலவில் என்றபடியும் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து கவர்மெண்டால் இஷ்யூ பண்ணுறபடினால் உங்களுக்கு வந்து 100% கேரண்டியாக இருக்கும். அடுத்த வந்து வித்கால்டிங் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதுக்கு. அடுத்தது வந்து ட்ரெஸரி பில்லை வந்து நீங்கள் என்று சொன்னால் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து விற்கலாம், என்னுடனே விற்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் பேங்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வாங்கினா கூட வேறு இடத்துகளில் நீங்கள் கொடுத்து செகண்ட், அதாவது நீங்கள் பிணையாக வச்சு காசு எடுக்கலாம் அல்லது வேறு வழிகளில் இதை வந்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த இதை டாக்குமெண்ட் என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு பேங்கை வந்து காட்டுறேன். எல்லா பேங்க்லேயும் இது பொதுவாக வந்துருக்கு. இதில் வந்து இந்த ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும், உங்களோட என்ஐசி காப்பி கொடுக்க வேண்டும். அடுத்தது வந்து கஸ்டமர் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அதில் கட்டாயம் சைன் பண்ண வேணும். அடுத்தது வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் கொடுக்க வேணும். சில என்ஐசி காப்பி இருந்தாலே அது உங்களுக்கு ஓகேயாக இருக்குது. கம்பெனி என்று சொல்லிச்சுன்னா அது அவங்களுக்கு தனி ஃபார்ம் இருக்குது. அது அசோசியேஷன் சொசைட்டிக்கெல்லாம் தனி ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ண வேணும். அதே அக்ரிமெண்ட் சேம் அக்ரிமெண்ட். அடுத்தது போர்டினுடைய அதாவது கமிட்டியினுடைய நிர்வாக சபையினுடைய கூட்டக்குறிப்புகள் அதுகள் வந்து அட்டாச் பண்ண வேணும். இப்படி அந்த விடயங்கள் தொடர்பாக. அடுத்தது அவங்களுடைய பதிவு செய்யப்பட்ட சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேணும். அடுத்தது இப்போ சில வேளையில் ஒரு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 பேர் இருப்பாங்க, தலைவர், செயலாளர், பொருளாளர். அவங்களோட சிக்னேச்சர் வந்து கட்டாயம் கொடுக்க வேணும். ரைட். அடுத்தது சாதாரணமாக வந்து உங்கள் கட்டாயம் அந்த குறிப்பிட்ட பேங்க்கில் வந்து நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ வச்சுக்கொள்ள வேணும். அது சில தேவைகளுக்காக கட்டாயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபேஸ் வேல்யூ மினிமம் வந்து BOC 10,000 கொடுக்குறாங்க. மினிமம் 10,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்ண்டு. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ட்ரெஸரி டிவிஷன் வந்து அந்த குறிப்பிட்ட இதில் வந்து 12 மணிக்கு முதல் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். இல்லாட்டி அடுத்த நாள் தான் ப்ரோசஸ் ஆகும். இந்த விடயங்கள் தொடர்பாக இருக்குது. இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் தனியாக வந்து அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து 7%, 7%, 8% எனக்குள்ளே இங்கே வந்து கொடுக்குற வீதத்தை பார்த்திங்கன்னா தெரியும் BOC 6.5% கொடுக்குறாங்க, 6.75 கொடுக்குறாங்க. அதாவது குறிப்பிட்ட பெர்சன்டேஜை இவங்க எடுத்துருவாங்க. அதாவது ஒரு 1% வந்து இவங்க வந்து கமிஷன் மாதிரியோ அல்லது இவங்களோட தேவைக்கு அந்த BOC வந்து எடுக்கணும். சென்ட்ரல் பேங்க் அதாவது அவங்க வாங்கி உங்களுக்கு விற்கக்குள்ளே வந்து அவங்கள ஒரு சின்ன ஒரு லாபம் வந்து பார்க்கணுன்றதுக்காக வேண்டி 7.50 6.50 போடுறாங்க. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் 1% அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து போகும், நல்ல லாபமாக வந்து அவங்களுக்கு சேரும். ரைட். இப்போ அடுத்த விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து கமர்ஷியல் பேங்கில் என்னதுன்னு சொல்லி சொன்னால் நிறைய இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் நீங்கள் திறந்து கொள்ளலாம். கமர்ஷியல் பேங்கில் நீங்கள் வந்து இதில் ட்ரெஸரி பில் கால்குலேட்டர் ஒன்று இருக்குது. இது வந்து நிறைய கால்குலேட்டர் இருக்குது, நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த ட்ரெஸரி பில் கால்குலேட்டர்னுக்குள்ளே என்னத்துக்கு ஈஸியாக இருக்குமோ உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இது எடுத்துனா. இப்போ என்னிடம் வந்து 10 லட்சம் ரூபா காசு இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படி இல்லை. இதான் கன்செப்ட். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு 10 லட்சம் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு 10 லட்சம் ரூபா வர வேணும். இப்போ அதுக்கு நான் இந்த டைமில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற விடயத்தை சம்மந்தமாக பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வேல்யூ. இப்போ நான் வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் 2025 ஏப்ரல் 1 நான் இதை தொடங்குகிறேன். முடிக்க போகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் பார்த்திங்கன்னா தெரியும் 2026 மார்ச் வந்து 30 நான் இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ BOC 6% நான் போடுறேன். நான் ட்ரெஸரி பில்லுக்கு வந்து 1 இயருக்கு 8%, 7.25 வந்து எனக்கு தாராங்க. இதை நான் இதுக்குள்ளே டைப் பண்ணுறேன். இதை வந்து கால்குலேட் கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா தெரியும் மேச்சூரிட்டி ஃபேஸ் வேல்யூ வந்து எனக்கு 1 மில்லியன் வர வேணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 100 ரூபாய்க்கு 33 ரூபா நான் இப்பொழுது செலுத்த வேணும். ஆகவே வந்து 9,32,574 ரூபா நான் செலுத்துவனாக இருந்தால் வந்து எனக்கு 363 நாளுக்கு பிறகு வந்து எவ்வளோ கிடைக்கும்னு சொன்னால் 1 மில்லியன் ரூபா கிடைக்கும். இதுதான் அந்த ட்ரெஸரி பில்லுன்றவுடைய செட்டப். வந்து சாதாரண சேவிங் அல்லது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அதாவது நிலையான சேமிப்பை விட இந்த ட்ரெஸரி பில்லை வாங்குறதுக்குரிய வித்தியாசம் இதுதான். அதாவது உங்களுக்கு
1 மில்லியன் பெற வேணும் 1 இயருக்கு பிறகு என்றால் நீங்கள் இப்பொழுது வந்து நீங்கள் இந்த டைமில் நீங்கள் போய் வாங்குகிற நேரம் 9,32,574 ரூபா நீங்கள் செலுத்தினாலே போதும். உங்களுக்கு வந்து 1 இயருக்கு பிறகு இந்த 1 மில்லியன் ரூபா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து டெசரி பில் என்ற இந்த செட்டப் வந்து இதில் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே போடலாம், 6 மாதத்துக்கு கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அது உங்களை பொறுத்தது. இது தொடர்பான விடயங்கள் வந்து எல்லா பேங்க்லேயும் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக வச்சிருக்கிற எந்த பேங்க்லேயும் வந்து இந்த செட்டப் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து டெசரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் 100% செக்யூர் ஆன மணி என்று சொல்லலாம். ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு % தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம். இது ஒரு நபருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரோல் கேட்டிருந்தார் தொடர்பாக அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி வணக்கம்.